கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். இந்த குவாரண்டைன் டேஸில், கொரோனா நாட்களில் இந்த சோசியல் டிஸ்டன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உதாரணமாக 2 வீலரில் போகக்கூடிய ஒருத்தர் போனார்னா போதும், 2வது ஆளை ஏற்றிட்டு போக வேண்டாம். ஒரு டிஸ்டன்ஸில் முதல் விஷயம் நமக்கு புரிப்படுது. அடுத்தது காரில் போகிறபோது கட்டாயமாக ஒருத்தரோட போக வேண்டிய சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கூடிய மட்டும் டிரைவர் இருந்தார்னா டிரைவர் முன் சீட்டு, நம்ம அடுத்த சீட்டு, 3வது வர்றவங்கள 3வது சீட்டு, அப்படி உட்கார வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இல்லையா, நம்ம தான் செல்ஃப் டிரைவர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பின்னாடி உட்கார வச்சுக்கலாம். இது நமக்குள்ளே விதிக்கக்கூடிய கட்டுப்பாடு தான். ஏன்னா நண்பர்கள் ஒரு காலத்தில் தோளில் கை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். எப்படி இந்த நூற்றாண்டில் செல்ஃபி திடீர்னு உருவாச்சோ, அந்த செல்ஃபி திடீர்னு காணா போச்சு. இப்போ கூட என்கிட்ட பல பேர் வந்து என்னை பார்த்துட்டு அந்த பழைய ஞாபகத்தில் ஐயா செல்ஃபி எடுத்துக்கலான்னு வர்றாங்க. நான் சொல்கிறேன், இல்லைங்க, செல்ஃபின்னா என்னென்னா ரொம்ப நெருக்கமாக எடுக்கிறது. இப்போ எடுக்க முடியாத சூழலில் இருக்கோம், எல்லாம் மாறட்டும், மாறி எடுத்துக்கலாம், நம்ம பின்னாடி வாங்க, நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுறது. இப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறோம். முன்ன நம்ம இப்படி வணக்கம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அப்புறம் கை கொடுக்க ஆரம்பித்தோம், அப்புறம் வடநாட்டுக்காரவங்க மாதிரி கட்டியெல்லாம் தழுவ ஆரம்பித்தோம். இதெல்லாம் தவிர்த்துட்டா நல்லதுங்க. கூடிய மட்டும் இப்போ செய்ய மாட்டோம். ஒன்று கட்டி தழுவ மாட்டோம், ஒன்று இந்த கை கொடுக்கறது மறந்துட்டு கொடுத்துருவோம், அது வேண்டாம், சும்மா இப்படி கும்பிட்டாலே போதும். அடுத்தது என்னென்னா, குறைஞ்சது ஒரு 4 அடி தள்ளி நின்றுக்கிட்டா. இப்போ உதாரணமாக தும்முனாலோ இருமுனாலோ அது எவ்வளவு தூரம் பரவும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம தும்முனாலும் அவருக்கு ஆபத்து, அவர் தும்முனாலும் நமக்கு ஆபத்து. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த சின்ன ஒரு இடைவெளியை நம்ம பாதுகாக்கிறது நல்லது. ஒரு வளையம் நமக்குள்ளே வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. வேண்டியவங்களோட அதுக்காக நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? இப்போ ஊர்லேருந்து வராத மாமா வர்றாரு, வராத சித்தப்பா வர்றாரு, அப்போ அவரை போய் வரவேற்க போகணும் இல்லைன்னு இல்லை. அவர் பெட்டி இதுகள்லாம் கொண்டு வர்றோன்னா நீங்கள் உள்ளே போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பெட்டி மற்றதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அதை நல்ல இதுகளை வச்சு நாப்கின் வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்புறமேல் என்ன செய்யணும், உள்ளே கொண்டு போயிட்டு அவரை நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்களேன், ஒரு 5 நிமிஷம் தான் வேலை அப்படின்னு சொல்லி அவரை குளிக்க சொல்லிட்டு நாம் அவருக்கு சாப்பாடு ரெடியாக வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். காய்கறி வாங்கினா கூடங்க, அந்த காய்கறி நேராக கொண்டு போய் அப்படியே குழாயில் திருகி விட்டு ஒரு கழுவி முடிஞ்சால் இளஞ்சூட்டில் ஒரு கழுவிட்டு திருப்பி வச்சுக்கிட்டா நல்லது. ஏன், சில்லறை வாங்குகிறோம் பணத்தில், அவர் பாக்கி கொடுக்குறாரு, அந்த பணத்தை கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம கையில் உரம் போட்டிருந்தோம்னாலே போதும். சின்னதாக ஒரு உரம் போட்டிருந்தோம்னா அதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிஸ்டன்ஸ் கட்டாயம் வேணுங்க. ஏன்னா நட்பு, அன்பு இதெல்லாம் தழுவுதலில் கை கொடுத்தலில் என்ற நிலை மாறி அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா தப்பில்லை, ஆனால் அவங்கள நம்ம ஒரு இடத்துல வச்சு கவனமாக பார்த்து அனுப்பணும். நாம் ஒரு வீட்டுக்கு போகிற போதும் நம்ம என்ன செய்யணும், என்னை வாசலில் நிற்க வச்சு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. வாசலில் நின்று பேசுகிறதுங்கிறது நம்ம போய் அவங்களுக்கு எதையாவது கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு சொல்லலாம்ல, இந்தா அவர் வந்துட்டு போனாருங்க, அன்னையில் இருந்தாங்க அந்த காய்ச்சல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரக்கூடாது. அதனால் இடைவெளியை நாமே தீர்மானிப்போம். இடைவெளிகள் மூலமாக நட்போ அன்போ நம்முடைய உறவோ முறிந்து போகும் என்று ஒருபோதும் கருத வேண்டாம். அது அவர்கள் நன்மைக்காகவும் நம் நன்மைக்காகவும் தான்.